எனக்கு சரியான கவலை, நெஞ்செல்லாம் துடிக்கிறது, விளங்காது. இந்த கிண்ணத்தி முள்ளத்தீவு எல்லாம் போய்க்கலன்னு ஐயோ எனக்கு அதெல்லாம் சரி. வடக்கு கிழக்கு வந்து மாகாண சபை தாரான்னு சொல்லி தான் நேற்று சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருந்த அண்ணன் என்ன பிரச்சனை சொன்னால் எங்களோட மாகாண சபை ஸ்டோங்கிரி எல்லாம் திருப்பியும் இந்த பங்குரோத்தாக போயிடுது. அதே உண்மையாகவே அந்த பேசிக்காக இந்த காசை கொண்டே காட்டி டாக்டர் இதில் என்ன எழுதிருக்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை. எனக்கு ஒரு 10க்கு 10 அடி ரூம் ஒன்று இருந்தால் காணும், அவ்வளோதான். கட்டாயம் டாக்டர், அது செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர். பழைய ஆக்கள் இருந்து நம்ம இல்லை. நீங்கள் சுவிசான் நான் சுவிசன் காய்ச்சிதான் தெரியும். ஒரு கிரிப்டோ எல்லாம் காய்ச்சிருக்கும் முன்பு என்னண்டாக்க கீழே வந்து நான் கொமெண்டே பார்க்கணும். என்ன வேற எஸ்டி இல்லை, வேற ஆக்கள் இல்லை. அப்ப இங்க வருதுன்னு இருக்குது. அவன் நான் 3 வாரம் இது வந்து அவன் மீட் அடிக்கணும், கருத்துறாங்க. நீங்க அதைய எடுத்து விடணும். மேல நீங்க வந்து சேர்றதுல மட்டும் அந்த கட்சி முடியும் மட்டும் ஒற்றுமையா செய்யலாம். ஒரே ஒரு ஆளா குறை சொல்லக்கூடாது. அவர் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு பேச வந்துடாதீங்க. என்னால பிரச்சனை கட்சி உடையக்கூடாது, உடைக்கிறதுக்கு வரக்கூடாது. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா ஒன்றா வேலை செய்வோம். நாங்க ராத்திரியும் வந்து ஒரு விஷயத்தை கதைச்சினாங்க டாக்டர். என்னன்னு சொன்னால் இப்ப இந்த யூடியூபர்ஸ் அவையில கொண்டு வச்சு உங்களுக்கு ஒரு வில்லங்கமான 2-3 கேள்விகளை கொண்டு வந்து போடுறதுக்கு சாத்தியம் இருக்குது. அந்த வில்லங்கமான கேள்வியை அது வன்னிமைந்தன சொல்லுவார். என்ன கேள்விகளை அப்படி கேட்பாங்கன்ற பற்றி நான் ராத்திரி அவரோட கதைச்சினேன். ஸோ அது மாதிரியான கேள்விகளை கேட்டா நீங்க உடனடியா அந்த இதை வந்து நான் கடந்து செல்றேன்னு சொல்லியோ இன்னும் சொல்லுங்க. உங்களுக்கு பதில சொல்ல வலிக்கிட்டா வந்து அது நோ கமெண்ட் கதையே இல்லை. ஓ அது எனக்கு அதெல்லாம் மாற்றுறதுக்கு நான் நேற்று நாங்கள் கதைச்சினாங்க. உங்களை கோவப்படுத்துறதுல உங்களுக்கு பக்கன்னு கோவம் பெறும். கோவப்படுத்துறதுல நம்ம அதை பாவிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. இது இனி செய்வாங்க, கட்டாயம் செய்வாங்க. ஆமாம், இனி பெரும்பாலும் யூடியூப்களுக்கு வீடியோ கொடுக்குறது சரியான குறைவாக இருக்கும். முக்கியமானதை மட்டும் கொடுத்து போட்டு முக்கியமா உங்களை ஆதரிச்சு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு யூடியூபுக்கு 1க்கோ 2க்கு கொடுக்குறோம். எல்லாத்தையும் சுற்றி போடும். 1-2 பேர் எல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கேள்வி எல்லாம் வெளியே கொண்டு வந்து கேட்பாங்க. 1-2 யோசி எனக்கு தெரிஞ்சதான் கேட்கும். இந்த யாழ்ப்பாணம் ரஜித் தண்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது பயப்படுறோம் நாங்கள். அதான் பிரச்சனை. நீங்க என்னென்ன சொன்னாலும் பயந்துடுறது. நாங்கள் சொன்னா பிள்ளையா போயிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு அடியும் வந்து நிதானமா தான் எடுத்து வைக்கணும். ரவுராமன் வந்திருக்கார். மக்களுடன் கதைகள் ரகுராமன் மேல வாங்க. அண்ணன் வர மாட்டாரு. ரகுராமன் மேல வாங்க. நீங்க வேலைகள் நினைக்கிறேன் வந்தாரு கண்டிய ரகுராமன் மேல வாங்க. வந்தா வருவது இல்லை, நான் வரவில்லை. சரி, ஓகே. மக்களோட வாங்கி வேலை செய்ய விடட்டாம். ஒரு யூடியூபருக்கும் ஒன்றும் கொடுக்க வேண்டாமா? இல்ல இப்ப நான் ஏழியல் அரசியலை செய்யணும். எனக்கு சரியான கவலை, நெஞ்செல்லாம் துடிக்கிறது, விளங்காது. இந்த கிண்ணத்தி முள்ளத்தீவு எல்லாம் போய்க்கலன்னு ஐயோ எனக்கு அதெல்லாம் சரி. அது நான் இந்த சொந்த காசிலேயே பார்த்துக்கொள்றேன். எனக்கு அது பயங்கர கவலை. அதெல்லாம் பார்க்குறேன்னா தான் அண்ணன் அடித்து சொல்லுவார். சில நேரத்தில் வந்து அதை படங்கள் எடுத்து போடுங்கன்னு சொல்லி வன்னிமேந்தன் அண்ணன் அன்றைக்கு ஒரு படம் ஒன்றை போட அதை போய் நொக்கடிச்சிருக்காங்க. அதாவது எனக்கு 30 நாளைக்கு லைவ் வரையிலான்னு ஃபேஸ்புக்கில் பேன் பண்ணியிருக்காங்க. ஐயோ அதை அனுப்பினதுக்கு. வணக்கம் ஆசாக்கா. அக்கா இந்த கேள்வி இருக்காக்கா? கேள்வி ஒன்றும் இல்லை. நாங்கள் தம்பிக்கு ஆதரவாக நிற்போம். நெடுகவனி கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த விரும்ப இல்லை. மற்றது நாங்கள் வந்து டிக்டாக் தொடங்கினதே உங்களுக்காக. டிக்டாக் எங்களுக்கு தெரியாது, உங்களுக்காகத்தான் தொடங்கி இதில் வந்து கதைச்சிடாங்களப்பன். நீங்கள் வந்த காலத்திலேருந்து உங்களோட நிற்போம். நீங்கள் எத்தனை கட்சி மாறினாலும் உங்களோட வருவோம். அதைத்தான் சொல்றேன். மாரியக்கா நான் ஒன்றும் தோக்கல. எங்கடாக்கட தோக்க பண்றது நான் முட்டாள் இல்லையாக்கா. தெரியும். கவலை போகுது எப்ப சரி. சுஸ்மிதா ராவ் வந்து நான் டேட் 20 நான் அந்த கதையை ஒருத்தர் சொல்லல மைந்த என்னைக்கு சொன்ன தெரியல. 19ஆம் தேதி 14ஆம் தேதி வந்து சுஸ்மிதா ராவுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஒன்று அனுப்பினான். அதுக்கு முதல்ல இந்த தம்பிராசா வந்து எனக்கு ஒரு வழக்கொண்டு எக்ஸ்ட்ராவை வந்து ஹாஸ்பிட்டல்ல
அதுக்கு முதல் வந்து நான் பாஜகவில் வந்து அண்ணாமலையோட கழிச்சிட்டு இப்போ என்ன எலெக்ஷன் முடிஞ்சு என்ன சொன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு கழிச்சு போட்டால் இப்போ ரெக்கார்டிங் உண்டா இவருக்கு வந்து எங்களை மாவசீநாதராய வந்து கேட்ட காசு அந்த ரெக்கார்டிங் வந்து என்கிட்ட கிடந்தது. அதை இந்தியன் மீடியாவில் போடட்டும் வந்து ஒரு சீமான் உடையவர் கழிச்சு ரெக்கார்டிங் அதை போடட்டும் பண்ணி அனுப்பிட்டு அப்போ இந்த போட்ட பிறகு நீங்கள் கொலை செய்ய வலிக்கிறாங்க அந்த ஒரு ஃபோனை எல்லாத்தையும் ஓப் பண்ணிட்டு படுத்தினான். அதுக்கெல்லாம் அவங்க போட்ட உடனே அந்த இது வந்து போட்ட உடனே அவங்க போய் ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணி போட்டாங்க. நான் அந்த ரெக்கார்டிங்கை வந்து வெளியே போட்டுருந்தோண்டு போட்டால் எல்லாம் செய்ய போயிடும். அது பிறகு ஃபேஸ்புக் ஹேக் பண்ணிட்டாங்க. அன்று தான் எனக்கு எல்லாமே வந்து இரவு எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் பயந்து நான் செத்து போட்டணுண்டு. என்னன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் யாரும் உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டால் நாங்கள் வந்து உங்களோட அதுக்கு எதிராக நாங்கள் பதில் சொல்றோம் ஆதரவாளர்களா. நான் இப்ப ஓகே எல்லாம் வெற்றி பெறட்டு நான் மணியறேனா. ஓகே பாய் பாய். வணக்கம் தம்பி. ஆமாம் வணக்கம் தம்பியா. பிஸ்னஸில் அப்போ நான் அதை ஒய்ஃப்கிட்ட எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முதலே நான் எல்லாம் செய்துட்டேன். செய்து அவள் இப்போ வந்து கண்டினியூவாக செய்வா. உமக்கு பண உதவியாயும் நாங்கள் எதுவும் செய்யலாம். இங்கே இருந்து எல்லாட்டிக்கும் உங்களோட அங்கே வந்து ஒரு சதம் பணமும் இப்போ சேர்க்க வேண்டாம், எந்த தேவையும் இல்லை. தச்சமயம் சுயேட்சை குழுவாக போக வேண்டி வந்தால் நான் அது காணியை விற்று போட்டு அங்கே பிளான் தான் இருக்கிறேன். ஓகே, நானும் உம்மோட வேணும்னா உம்மோட உங்க வந்து நின்று இங்க எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு உம்மோட வந்து நின்று கடைசி மட்டும் உம்மோட நான் வந்து ஒரு டிரைவராவோ ஏதாவது ஒரு உதவி உமக்கு. ஏன்னா எங்கட தமிழ் இனத்துக்காண்டி நீ பாடுபடுற அப்படின்ற உயிரையும் வச்சு நானும் அதே மாதிரி என்றதுக்கு நானும் இருக்கிறேன். ஏன்னா என்னையும் வச்சு உங்க எல்லாரும் செய்தவங்கலாம் என்னையும் வச்சு துரோகி என்று பட்டம் கட்டினவங்கலாம். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு. அப்போ அதனால உங்களோட சேர்ந்து நான் பாருன்னு சொன்னால் மைந்தண்ணாவோட தொடர்பு கொண்டா நான் சொன்னேன். நான் இங்கே அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி போட்டு இங்கேருந்து நான் வலிக்கிட்டேன்னா மனுஷி கடைசி மட்டும் காசு உதவியால் பெருசாக தராது. ஊரில் இருக்கிற காணியெல்லாம் வச்சு வித்து தான் நானும் செய்யலாம். அப்போ அவக்கு ஓரளவுக்கு விளங்கிட்டு இப்போ நான் கொஞ்சம் காலமாக நான் போகிற போக்கு பிள்ளைண்டு நான் கட்டினது ஸ்ரீலங்கம் பிள்ளையில் நான் வேறு நாட்டுக்காரர் அவக்கு விளங்காது மொழிகள். அப்போ நான் எல்லாத்தையும் நான் இருக்கிற அந்த மொரிஷியஸ்ல இருந்து உமக்கு ஏதாவது அங்கேயும் ஏதாவது செய்யலும்னு சொன்னா நான் அங்கேயும் எனக்கும் அங்கேயும் கொஞ்சம் இதுகள் இருக்கு. அங்கேயும் எதுவும் செய்தேன்னா நான் செய்ததெல்லாம் வந்து காய்ச்சால் இல்லையா என்னப்போ செலசினா நாங்கள் டோரோட வந்து காய்ச்சி நீங்களே இல்லையா? இல்ல 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 நான் அதுல ஒன்றும் கதைக்கல. அந்த அண்ணா வந்து பண்டத்தரப்பு சரி அதே கதை உமக்கு நான் யார் சொல்றேன்னு சொன்னா நான் ஒன்றே சொல்றேன். பரணிதரன் டாக்டர் வந்து இந்த மச்சான் அவனுக்கு கத்துவான் என்னோட. நான் இப்படி சொல்லி போட்டேன் கட்டாயம் கத்துவான் கேட்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா பரணியனாகும் வைஃபுக்கும் என்ன பேரு நல்லாவே தெரியும், நீங்க கேட்டு பார்க்கலாம். தெரியும். நான் அவையோட பெருசா கதைக்கிறோம் குறைவு கதைக்கிற சொந்தம் தான் இதுவெல்லாம் நான் எல்லாம் நான் அதை தேவையான மட்டும்தான் நான் கதைக்கிறேன். மற்ற தனஞ்சிய லோயரும் வந்து இந்த ஒன்றை விட்ட தம்பி தான். முந்தின நாள் தான் கொண்டு இறக்கி விட்டு நான் இங்கே இருந்து வந்து போனவர் கொண்டு போய் விட்டேன். ஓகே ஏதோ நான் வந்து என்ன பற்றி பயப்பட மாட்டேன். நான் உமக்கு எதுவும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். டோன்ட் வரியா. ஓகே தேங்க்யூ. நான் இப்போட்டும் அவசரப்பட தேவையில்லை, ஒருத்தரும் காசு சேர்க்க தேவையில்லை. இப்போதைக்கு என்னோட சாப்பிட்றதுக்கும் கட்சியை நடத்துறதுக்கும் தாராளமாக காசு கிடைக்கும். டாக்டர் கட்சியை நடத்துறவங்க வந்து ஒரு சேர்ற ஆக்கலர் அங்கத்தவர் பணங்கள் அப்படி இப்படின்னு இருந்தா தான் வந்து திடீரென்று ஒன்று இப்போ வரைக்க வந்து அதில் வச்சு ஒரு பெரிய ஒரு நிதியை திரட்டக்கூடிய மாதிரி இருக்கு. திடீரென்று செய்யறது ஓகே எனக்கு நிதி தேவை தான். என்னென்றால் இப்போ எங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் மாவட்ட ரீதியாக பிரிக்க தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு பிரிக்கிறது வன்னியும் யாழ்ப்பாணமும், வன்னி மாவட்டம் வந்து பிரிக்கிறது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும், வன்னி மாவட்டத்துக்கு பிரிக்கிறது வந்து முல்லைத்தீவு வவுனியா இங்கே மன்னார்.
அப்படின்னா சாரி 10-20 கண்டஸ்டன்ட் போட வேண்டி இருக்கும். ஸோ இப்போ அவங்க இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் எல்லாரோடையும் கழிச்சு போய்க்கல அண்ணா இனிமேல் வந்து எம்பி மேரேஜ் கார் இல்லையா என்னன்னா ரெண்டு கேட்குறாங்களா அப்படியே தூக்கி கிடக்கிறார் அடிக்கிற மாதிரி இருக்கிறது. வேண்டும் சரி என்னத்தை கதைக்கிறான்னு போட்டு தான் நான் பேசாமல் இருக்கிறேன். என்றால் அந்த ஒரு கார் பெர்மிட்டுக்காண்டி ஆனால் இந்த வரைக்கும் நான் 2015 பாஸ் இது 2019 ஒரு பெர்மிட் எடுத்துக்கலாம், 2023 ஒரு பெர்மிட் எடுக்கலாம், கார் பெர்மிட் டாக்டர் பெர்மிட். இந்த வரைக்கும் ஒன்றும் எடுக்கல. அப்ளை பண்றது எப்படி என்றாலே தெரியாது. இல்ல இப்ப எது நடக்க போகுது? முதல் வந்து மாகாண சபையா இல்ல பார்லிமெண்ட் நடக்க போகுது? பார்லிமெண்ட் அதுல ஒரு டவுட்டும் இல்லை. அது பிரதான் மாகாண சபை நடக்கும். என்ன மாகாண சபை எனக்கு மாகாண சபையில கொண்டே நிறுத்தணும் மங்கண்டாக்கல என்றால் இவன் வடக்கு கிழக்கு வந்து மாகாண சபை தாரான்னு சொல்லிதான் நேக்கடி சொல்லியிருக்கான். அப்படி சொல்லியிருந்த அண்ணன் என்ன பிரச்சனை சொன்னால் எங்களோட மாகாண சபை ஸ்ட்ராங் இல்லையா திருப்பியும் இந்த வங்குரோத்தா போயிடும். அடுத்தது எங்களோட ஆளுநரும் வந்து எங்களோட தெரிஞ்ச ஆளா பிடிச்சி போட்டோ எடுக்கணும். அப்படி கணக்க சிக்கல இருக்கிறேன். இந்த மண்டியெல்லாம் இருக்கிற சில இடத்துல வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேசுறேன் நான். என்றால் எனக்கு என்னத்தை அடுத்த ஜோசிக்கிறேன்னு தெரியாம கிடக்குது. செல்வி என்று கேக்குது. வணக்கம் மேகா, பேசுங்க. தயவுசெய்து வேற நீங்கள் மற்றவங்களை கதைக்க விடுங்க. ஒரு ஆளை கதைங்க முடிச்சு இடையில குறுக்கிடாதீங்க. வணக்கம் மேகா, பேசுங்க. வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் அர்ஜுனா. நான் டாக்டர் சொல்லாமல் கதைச்சு கொண்டு போறேன். அர்ஜுனா சொல்லுங்க. என்னண்டா எல்லாரும் சொல்ற அட்வைஸ் தான். என்னண்டா நீங்கள் வந்து அநீதியா கதைக்கிற எல்லாருக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்க வேண்டாம். அதுதான் என்ற வேண்டுகோள். அதுதான் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பின்னால சப்போர்ட் பண்ணி கொண்டு இருப்போம். தேங்க்யூ. அப்புறம் 200 பேரை பிளாக் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். 200 ஒரு 50 பேர் 3 ஃபேஸ்புக் ஐடி தந்துருப்பாங்க நினைக்கிறேன் மேக்ஸிமம். இப்போ ஒரு கொமெண்ட்டும் பாருல இடக்கிடப்பி அதை ஒன்று வரும். அதை விடிய காலம் எழுப்பி பிளாக் பண்ணி டெலிட் பண்ணி விடுறது. ஒரு கொமெண்ட்டும் பாருல. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கட்சி, அதாவது இந்த கட்சி நாங்கள் இங்க மெட்ராக்களோட இருந்து வாதாடுறது என்னண்டா உங்களுக்கு தெரியாது. கட்சி அரசியல் என்றா அப்படித்தான். அது செகண்டுக்கு செகண்ட் முதல் நாள் கூடி மாறும் என்று சொல்லி வாதாடி எனக்கு இந்த டிக்டாக் என்னண்டே தெரியாது. அப்புறம் வன்னி மைந்தன் இதுலதான் வந்து ஜாயின் பண்ணினா அப்படி சப்போர்ட் அவியல் முழுக்க சப்போர்ட் உங்களுக்கு தானே. என்ன அதாலதான் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் அவ்வளவு பேரு பண்ணுவாங்க. மற்றது எங்களால எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளவுக்கு நாங்க எங்களோட சப்போர்ட் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஒரு வீதம் தான் கிடக்குது. நன்றி டாக்டர், நாளை சந்திப்போம். அக்கா கொஞ்சம் ராமண்ணா வந்து ப்ளீஸ் அப்படிங்க. முழுமையாக மக்கள்கிட்ட ரங்கி வேலை செய்ய வேண்டிய காலம் இருக்குது. அதுக்கான பணியை திட்டமிட்டு செய்யுங்கோ. நாங்க முகநூல்லையும் டிக்டாக்லையும் கதைச்சு கொண்டிருக்கிறதால எங்களுக்கான ஆதரவு கிடைக்கும் தான். ஆனால் நாங்கள் களப்பணியாற்ற வேண்டிய தேவை இருக்குது. இது ஒருக்கா ஞாபகத்துல கட்டாயம் வச்சிருக்கோம். ஹலோ, இதற்கு ஞாபகத்துல வச்சிருக்கோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் நான் சொல்றது நம்பி அண்ணா. நாங்கள் உனக்கு சங்கானையில இருந்து ஞாபகம் இருக்கு தானே ரவண்ணா? ஆமாம். ஸோ நான் அப்படியே இருப்பேன், நீ யோசிக்காத. சரி, அதான் அடிப்படை. அதை செய்தாதான் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். பிரான்ஸுக்கு நீங்க தான் தலைவர். என்ன பிரான்ஸ் ஒண்ணு செய்யலாம். இல்ல அப்படி செய்யலாம். இதுக்கு நீங்க இது மக்கள் இதுக்கு நீங்க என்ன பிரான்ஸுக்கு என்ன அந்த கோஆர்டினேஷன் நீங்க எல்லாம் பண்ணணும். அதுக்கு இல்ல வேற நீங்க வினோபாவன் நிக்கிறான். வினோபாவையும் அண்ணாவையும் சேர்த்து போட்டு விடுங்க 2 பேரும். எல்லாரும் அதுக்கு நீங்க அந்த அண்ணன் நிக்கிறான். எல்லாரும் வாங்க அதுக்கு ப்ளீஸ், கோச்சிக்காதீங்க. நீங்க எல்லாத்துக்கும் இந்த வேற மாதிரி போயிருவோம். பரப்புற வேற மாதிரி போயிரும். அண்ணனை தம்பிக்கு எதிராக நிக்கிறேன்னு வந்து அதுக்கு நீங்க ஏற்படுத்தீங்க. எல்லாருக்கும் தெரியும் தானே. சொன்னவன் தச்சமே சாக வேண்டி வந்தாலும் வடிவா நெஞ்ச கொடுத்து சாடா. அப்பதான் அப்பாண்ட பேர் மிஞ்சி வந்து. நன்றி ராவண்ணா. ஆமா, மிக நன்றி டாக்டர் அர்ஜுனா. நாளைக்கு நாங்க சந்திப்போம் கண்டிப்பா. உண்மையாவே ஒரு வீதம் நான் கிடக்கு வரைக்கும் கதைக்கலாமா நினைக்கிறேன். ஓகே, சரி. ரகுராமன் ஏதாவது வர சொல்ல போறீங்களா அண்ணா? இல்ல ஏதாவது நீங்கள் டாக்டர் அவருக்கு என்னன்னு சொன்னா டாக்டர் என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து இந்த கொமெண்ட்ஸ் ஆக்கள் போடுறத அதில் வந்து பிளாக் பண்ணாம நீங்கள் வந்து லாக் பண்ணி நீங்களே தனியா இது போடுற மாதிரி வச்சு விட்டீங்கன்னு சொன்னா சோழி இல்லை தானே?
ஓ இல்ல அது என்னன்னா இப்ப எனக்கு சார்பா போறாங்க கொமெண்டும் வரையில அவங்க அதுக்கும் சண்டைக்கு வந்துருவாங்க. சரி ஓகே அந்த பேஸ்புக்கை பட்டா நிப்பாட்டினேன்டா எனக்கு ஒவ்வொரு நாளும் பேசி மெசேஜ் வரும். டாக்டர் அதுல கமெண்ட் பண்ணிடலாம இருக்கு, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி விடுமோன்னு சண்டை பிடிப்பானு. வணக்கம் ஜனார்தன். வணக்கம் அண்ணா. டாக்டர் வணக்கம். நான் வந்து என் இடம் வந்து மன்னர். நான் இப்ப பிரான்ஸ்ல இருக்கிறேன். பிடிச்சு தெரியல நல்ல ஒரு அவள் கௌசல்யா பிடிச்சு வச்சிருக்கிறேன் லோயரை. அதுக்கு பிறகு இன்னொரு லோயர் அக்காவராலையும் பிடிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு ஆம்பளை கண்டிஸ்டனோட பிடிச்சு தெரியல மன்னார்ல. இல்லையா எனக்கு அது சம்பந்தமான அறிவு இல்லை. ஆனா மன்னார்ல வந்து மெயின் ரோட்டோட எங்கட பில்டிங் ஒன்று இருக்கு. உங்களுக்கு அது சம்பந்தமா எதுவும் தேவைன்னு சொன்னா நான் செய்வேன். எனக்கு ஆக்களை வடிவா தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்டேடியத்துக்கும் இடப்பட்ட ரோட்ல எனக்கு ஒரு வீடும் கடையும் இருக்கு. உங்களோட கட்சி சம்பந்தமா அது எதுவும் தேவைன்னு சொன்னா நான் நீங்க வளமையா வாரினேன். ஜெர்மனில இருந்து ஒரு ஃபேமிலி ஒன்று எடுத்து கேட்டவ மன்னார்ல உள்ள கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து நீங்கள் தாங்கள் மருந்துக்கு பே பண்ற, நீங்கள் ஃப்ரீயா மருந்து பார்த்து கொடுப்பீங்களான்னு சொல்லி நான் சொன்னா சாட்டர்டே சண்டே செய்யறேன்னு. உங்களால 7 மண்டல் ஒரு கோஆர்டினேட் பண்ணுங்க வெண்ணிமண்ணாவோட. எனக்கு அதுல ஒரு 10க்கு 10 அடி ரூம் இருந்தா காணும் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நான் காசு எடுக்க மாட்டேன் 5%. ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், பிரச்சனையும் இல்ல. மூன்று கடை அப்படியே லைன்ல இருக்கு. நீங்க பார்மசியாவும் செய்யலாம், உங்களுக்கு ஆபீஸாவும் செய்யலாம். அப்படியே நான் அதை எனக்கு மன்னார்ல வந்து கணக்கு மருத்துவ சொல்றேன் ஓப்பனா. கௌசல்யா டாக்டரை வந்து கௌசல்யா லோயரை வந்து சும்மா ஒரு மூச்செடுக்க சாதுவா மூச்செடுக்க ஏலாமன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுல கண்ணசேனத்துக்கு வந்து உண்மையாவே அந்த பேசிக்கா இந்த காட்டை கொண்டே காட்டி டாக்டர் இதுல என்ன எழுதியிருக்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை. எனக்கு ஒரு 10க்கு 10 அடி ரூம் ஒன்று இருந்தா காணும், அவ்வளவுதான். கட்டாயம் டாக்டர், அது செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர். நீங்க என்ன சொன்னாலும் செய்வோம். எனக்கு கண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன இடம் தந்தீங்கன்னா சனிக்கிழமையில மட்டும் மற்ற நாள்ல வேற ஏதாவது ஆக்க செய்யலாம். சனிக்கிழமையில மட்டும் ஒரு 500 பேஷண்ட் பார்த்துட்டு போயிடுவேன் ஒரு 2-3 மாதத்துல. முக்கியமான இடத்துல தான் இருக்கு டாக்டர், செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வன்னிமேந்திரனோட கதைக்கிறேன். ஓகே, கண்டாக்ட் பண்ணுங்க. 7 மணி நேரம் ஞாபகம் சொல்லுங்க. அடுத்தது போய் விடி 8 மணில இருந்து பின்னர் மட்டும் சாப்பிடாம தன்னை பேஷண்ட் பார்க்கணும்டா இருக்கு. ஓகே, அது செய்யலாம் டாக்டர், பிரச்சனை இல்லை. நன்றி டாக்டர். அதுல 5% மிக நன்றி. கண்டிப்பா செய்வோம். ஓகே டாக்டர். நான் உங்களோட இன்பாக்ஸுக்கு வரேன். பேசுங்க டாக்டர். நான் பரதுராஜ் பிரகாஷ் கேட்கிறேன். என்னன்னு சொன்னா டாக்டர், ஊர்ல கட்டமைப்புகளை நாங்கள் வலுப்படுத்தணும்னு சொன்னா சின்ன சின்ன கலந்தாய்வுகள் செய்யணும். ஊர்ல இருக்கிறாங்கள கூப்பிட்டு கலைக்கணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்தா நல்லா நினைக்கிறேன். வேகமா எந்த இடத்துல காய்க்கிறீங்க? எனக்கு அதை எங்க ஸ்டார்ட் பண்றது தெரியாம இருக்கேன்டா. சாவச்சேரியில ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. எங்க இருந்து காய்க்கிறீங்க? நான் பருத்துறையில இருந்து நினைக்கிறேன். சாவச்சேரியில இருந்து உங்களை நினைக்கிறேன். இல்ல, பருத்துறை நல்லம். எனக்கு அன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. வல்வெட்டி துறையில ஸ்டார்ட் பண்ணுவோமாண்டு. அப்படின்னா அது நல்ல வெள்ளத்துறை. எனக்கு நான் வெள்ளத்துறை வரது 2 எல்லாம் உண்டு தான் எங்களுக்கு. எனக்கு ஒரு அப்ப நீங்கள் இந்த 077-22-499-24 இந்த பேஸ்புக்ல கிடக்கு இந்த போன் நம்பர். அது இந்த வன்னிமஞ்சனோட டிக்டாக்ல இப்படி காய்ச்சினாங்கன்னு சொல்லி ஒரு SMS போட்டு விடுங்க. நான் கதைப்போம். காய்ச்சிட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணோம். என்னென்ன சொன்னால் இந்த சனத்துக்கு வந்து நான் வந்து தமிழனுக்கு எதிரான சில இப்போ இப்படி ஒன்று எழுதி கொண்டிருக்காங்க. நான் சிங்களத்தின் ஹைகூலி என்று. அதாலதான் நான் வந்து அனுரோட போய் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்றதுக்கு இப்போ கூட மாட்டேன்ற ஒரு அது நாளைக்கு முடிவு மாறலாம். அது என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்களோட பரப்புரையை பொறுத்தானே. இப்ப நாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி செய்யறாங்கன்னு சொன்னா எங்களோட இதால எங்களுக்கு என்ன சாதகம்னு சொல்லி தான் நாங்க பிரச்சாரம் செய்யறாங்க. இல்ல, அந்த மண்ணா எங்கண்டில தெரியும் தானே. எங்கண்ட வந்து சரி, கட்டாயம் எனக்கு இவங்க தூண்டி விட்ட வந்து இன ரீதியான இதான தூண்டி விட்டோம். தமிழனுக்கு எதிரியாம் அவர்கிட்ட மனசு சிங்களமா வந்து நாளைக்கு மாறி போட்டு விட்டுருவோம். பார்த்தோம். அதை நாங்க உடைக்கணும். இப்போ நாங்க கூடுதல் பாக்கெட் மாதிரி ஒரு தடவை பிடிச்சு தானே பிரச்சனை. நாங்க ஒவ்வொரு தடவை பிடிச்சி அந்த பிரச்சனை சொல்லி தான் குழம்பினாங்க. அப்படித்தான் செய்வோம்.
ஆனா மாத்தலாம் 27,000 vote வந்திருக்கு யாழ்ப்பாணத்துல. நான் கனவுல நினைக்கிறேன் நானா பரத்துல 1025 சொல்லி போட்டு போனவர் எங்களுக்கு உங்களோட ஓட் தேவையில்லை, நாங்க சிங்கள ஓட்டாலே வெல்லுவோம் வந்து அப்படின்னு 27,000 போட்டிருக்காங்கன்னு சொன்னா எங்களுக்கு தானே என்ன போட்டுருக்காங்க. அந்த தெளிவுபடுத்தணும் அந்த ஏன் அதை நாங்கள் செய்யறோம் சொல்லி அதை தெளிவுபடுத்தி கொண்டு போய்கள் அந்த ஒரு எங்களால் இயற்ற முடியறதுக்கு அந்த கொஞ்சம் குறைஞ்ச நாளுக்கு செய்யறாங்க. என்னென்னா அந்த நான் சொல்றேன் அந்த எங்களுக்கு கட்டமைப்புக்கு ஆக்களோ கதைச்சு அவன் என்ன நிலைமையில இருக்கணும்னு பார்த்து அதுக்கு அனுபவம் ஒன்று. மற்றது முக்கியமான இது வந்து எங்களுக்கு ஒருத்த பின்புலங்களும் தெரிஞ்சிருக்கணும். நேரடி சில விஷயங்கள் இருந்தாலும் கதைக்கலாது. நான் நேரடியாக சில விஷயங்களும் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த ஃபேஸ்புக் நம்பருக்கு பார்த்து கண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி சொல்லி வெண்ணிமஞ்சனோட கண்டாக்ட் பண்ணுங்க. அவர் எனக்கு தொடர்பு. சரி ஓகே. நான் அப்புறம் கண்டெக்ட் பண்றேன்னு மற்ற கதைக்கணும். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அர்ஜுனண்ணா வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும். சரியா, என்னடா இது வந்து ஒரு யதார்த்தத்தில் இது ஒரு அரசியலில் நான் ஒரு சாணக்கியத்தனம் வந்து நான் எத்தனை பேருக்கு எழுதினேன். சில இதில் நான் பார்த்துருப்பேன். ஆனால் இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல என்னுடைய ஆக்களால். ஆனால் ஜெயிச்ச பிறகு தான் உங்களை பற்றி புரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து செய்ய தேவையில்லை. இனி எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற நடவடிக்கைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஏன்னா புரியாத அவ்வளோத்துக்கு ஆக்கள் இல்லை. நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை. இனி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் உங்களோட பாதையை இதே இதில் கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க உங்களோட பாதை. சரி, அதுக்கு ஆதரவு எல்லா மக்களும் தருவாங்க. என்ன கேட்குதா? நன்றி. ஏன்னா இது வந்து நான் இவ்வளவுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்த மாற்றம் வந்து இப்போ கிடைச்சிருக்குது. இதை நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை கட்டி எழுப்பணும், மக்களை கட்டி எழுப்பணும் எல்லாருமே துடிச்சு கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் நான் நினைக்கிறேன். அதை பயன்படுத்த வேணும். அதை வந்து சரியான முறையில் இருந்தீங்க. ஏன்னா எத்தனையோ பேர் கழிவுகளை நல்லவன்னு பார்த்தா எல்லாரும் கழுவி ஊற்றினு வந்து டிக்டாக்ல எல்லாம் பார்க்க எனக்கே விசரம் வந்து தான் நான் வீடியோ விடுவோம்னு நினைக்கிறேன். நான் விட்டு திருப்பி இவங்களோட கொள்கை இவங்களை இந்த சமூகத்தை திருத்த கேளாது. நாங்கள் திருத்த விட நடைமுறையில் காட்டுறதான் போயிட்டு. சரி, இப்போ டாக்டர் போனாலும் அதை செய்யலை. நாங்கள் எல்லாருமே இதை கேட்குறாங்க, இதை கண்டினியூ பண்ணணும் தான் என்னுடைய விருப்பம். சரியா, இப்போ டாக்டர் போனோம்னா அதுக்கு பிறகு டாக்டரோட நம்ம மேல வர வச்சோம்னா போலீஸ் சென்னை சுத்தர கதை விடுங்கன்னா விரும்பல இல்லை. இன்னொரு கதைச்சு அடியில் குறுக்கிட்டு கதைக்கிறார். அப்போ ஒண்ணு நாங்கள் செய்யலாம், என்ன செஞ்சிருவோம். அவற்றை கருத்தை நாங்கள் எல்லாருமே உள்வாங்கியிருப்போம். அதே மாதிரி எல்லாருமே உண்மையான நேர்மையான ஆட்களை எடுக்கணும். என்ன தெரிந்தானே உங்களுக்கு, இனி எல்லாரும் வருவாங்க. போக முடியாது, பசுத்தோல் புளிப்ப எல்லாத்தையும் போட்டி கொண்டு வருவாங்க. அப்போ அதுகளுக்கு நாங்கள் அதுகளை திருத்தணும்னு நினைச்சா இயலாது. எங்களோட பாதையில் போய் கொண்டிருக்க வேண்டியான் வாரண்டா வாண்டுட்டு போய் கொண்டிருக்க வேண்டியது. அப்படித்தான் செய்யலாம். நல்லது செய்யலாம். நான் சுவிஸ் நான் காய்ச்சிருக்கேன் தெரியல. ஒரு கிருத்தெல்லாம் காய்ச்சிருக்கும் போது நம்பரை போட்டுடுங்க. நான் எல்லா சுவிஸ் கட்டமைப்புக்கு நீங்க சேர்ந்து நானே கட்டமைப்பு எல்லாம் செய்து எங்களையால திருத்தலாம். இயக்கத்தை சொல்ல வரலன்னா இப்ப எங்கட அர்ச்சனாயா உருவாக்குற அந்த மக்களை வந்து லண்டன், பிரித்தானியா மற்றும் சுவிஸ், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா இந்த 5 நாடுகளையும் இப்போ உருவாக்கப்படும் 22 மாதத்துக்குள்ள இந்த வேலைத்திட்டம் நடக்கும். தயவு செய்து இந்தந்த நாடுகள் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த வாட்ஸ்அப் வைபர் தொடர்பு கொள்ளுங்க. எதிரி.com அல்லது எதிரி நியூஸ் கூகுள டைப் பண்ணீங்கன்னா எங்களோட வெப்சைட் வரும். அதுல என்னோட வாட்ஸ்அப் வைபர் நம்பர் எல்லாம் இருக்குது, ஃபேஸ்புக் நம்பர் எல்லாம் இருக்கு. எல்லா வழியும் தொடர்பு கொள்ளுங்க. அதுல archananews.com வெப்சைட் மையாக இருக்குது. அதற்காக நாங்கள் தயவு செய்து உடனுக்குடன் எல்லா செய்திகளும் archananews.com எதிரி.com உடனுக்குடன் பதிவேற்றம் செய்திருப்போம். தயவு செய்து எந்த நம்பர் வந்து அதுல டென்மார்க்ல இல்லையாவாம இருக்குதான் இருக்கு. இல்ல ஜேமன் டென்மார்க்ல உருவாக்கலாம். அங்க ஆட்கள் எனக்கு வரைக்கும் கிடைக்கல. இருந்தீங்கன்னா எல்லாரும் உருவாக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நாடு உருவாக்கலாம். சுவிஸ்ல உருவாக்குறேன். அதான நான் என்ன சொல்றேன், உண்மையான நேர்மையான ஆட்கள் எனக்கு மேல வாங்க.
இருக்காங்க. அப்படியே நாட்கள் வந்து தொடர்ந்து இருந்து உண்மையாக நேர்மையாக செய்கிற ஆக்கள் வந்து அதுக்கு அதை கட்டி பார்க்கணும்ல. இதை எல்லாரும் மெருவாங்க. தேவைக்காண்டி நாங்கள் ஆக்கள் இருக்கக்கூடாது. இந்த செயலை நடத்தக்கூடிய ஆக்களை இருக்கணும் பார்த்து. கதையில விளங்க சூசன் நீங்க பார்த்து டெஃபினெட்லி நீங்க அதை ஃபில்டர் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது நீங்க பார்த்து நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. நன்றி. ஒரு நிமிஷமா ப்ளீஸ், மைந்தாண்ணா முதல்ல ஒரு அண்ணா காய்ச்சி விடுறதுல பருத்தித்துறையில இருந்து அது வேணும்னு சொன்னா நான் ஊரணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தொடங்கக்கூடிய மாதிரியோ இல்லாட்டி அதுல இருந்து பல்வெட்டித்துறைன்றது அதுக்கு ஐயா சொன்னதுக்கு இதுல கைக்க வேணாம். புரிஞ்சவங்க புரியாம விட்டுப்போ விஷயம். ஓகே, அதான் சொல்றேன். அந்த ஹாஸ்பிட்டல்லே நான் சொல்றேன். போன ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்க நான் ஒன்றும் செய்யல. அது பேட்டரியும் படுத்துட்டு அப்படியே டெத் ஆயிடுது. அப்போ உன்னால ஒன்றும் செய்யலாம் போச்சு. பயரும் அது அறந்து போச்சு. சார்ஜ் போடலாம் போச்சு. சரி சரி, இல்லைங்க. நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இறங்குறேன் வள்ளிமங்க. அதாவது பார்த்துனா கேட்கிறேன்னா வடக்கு கிழக்கு மாவட்டமா இல்லது ஜாழ் மாவட்டம் மட்டுமா? அது பார்லமெண்ட் தேவையில்லைன்னா வடகிழக்கு தானே. ரைட் ஓகே ஓகே, சரி சரி, நன்றி. என்ன இறக்குங்க மற்றாக்கள். வணக்கம் வன்னிமகேந்திரன் தம்பி. வணக்கம் அக்கா, நீங்க லேட்டா போச்சாக்கா? டாக்டரோட கதைக்கு வந்து நான் எனக்கு கதைக்க கிடைக்கல. நான் மிச்ச நாளா இருந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறேன் டாக்டரோட கதைக்கிறதுக்கு. அவர் என்னுடைய உயிர். என்னண்டாக்கா கீழே வந்து நான் கொமெண்டே பார்க்கணும். ஏன்னா வேற எஸ்டி இல்ல, வேற ஆக்கள் இல்லை. அவ இங்க வரதுன்னு இருக்குது. அவ நான் 3 வாரம் இது வந்து அவ மீட் அடிக்கணும், கருத்துறாங்க. இங்க அவைய எடுத்து விடணும் மேல. அவர் எப்ப எங்களுக்காக போராட வந்தாரோ அண்டையில இருந்து எங்களுக்கு உயிர் தான். அவரை கண்டாலே கண்ணீர் தன்னாலே வந்துடும். எந்த நாடகா நீங்க? நான் அரபி நாட்டுல இருக்கிறேன், குவைட்ல இருக்கிறேன். வாட்ஸ்அப் பைபர் குழுவோட இணைஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் அந்த 5 நாடுகளோட அந்த மக்களோட நேரடிய கலந்துரையாடல் செய்யறதுக்கு நாங்கள் ஒரு வேலைத்திட்டம் செய்ய போறோம். இப்ப தயவு செய்து அவங்களோட அந்த இணையராக்கள் எதிரி.com archananews.com ஐயான செய்தி வந்து கொண்டிருக்கு தொடர்ந்து. அதே மாதிரி இதுல வேற ஒரு நாடுல நடக்கிற சம்பவங்கள் என்ன நடக்குதுன்னு அறிவிச்சு கொண்டிருப்போம். எதிரி.comக்கு வராதவர்கள் archananews.com நாங்கள் ஆரம்பிப்போம். வேலைத்திட்டம் நான் தொடர்ந்து செய்ய போறோம். அவங்களுக்கு அந்த செய்தி இணையத்துக்குலாம் ஆளணி பற்றாக்குறையா இருக்குது. அப்ப ஆக்கள் எல்லாம் தேவைப்படுது. உங்களுக்கு டைப் பண்ண தெரியும் சொன்னா ஹெல்ப் பண்ணலாம். இப்படிக்கான வேலைத்திட்டம் செய்யலாம். தயவு செய்து நாங்கள் மூணாம் சொல்லிக் கொண்டோம். பிரித்தானியா, லண்டன், கனடா, சுவிஸ் அண்ட் பிரான்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியாவில் உள்ள 5 நாட்டுக்காரரும் இருந்தீங்கன்னா தயவு செய்து அக்களை இதுக்கு வாங்க. ஏன்னா நாங்கள் அந்த ஆக்களை தெரிவு செய்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க போறோம். அர்ஜுன் ஐயாவுக்கு அந்த கட்சிக்காக மக்கள் இயக்க முன்னணி எங்கிட்ட அந்த அந்த விடுதலை இயக்கத்துக்காக நாங்கள் உருவாக்க போறோம். அதான் ஐயாவோட கட்சி. ஐயாவில எங்கட கட்சி அதான் வைப்போம். நாங்கள் அவரெண்டா நாங்கள் தான். அப்போ அந்த கட்சியில வந்து பயணிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலேயும் வந்து ஒரு தலைவர் இருப்பார், செயலாளர் அப்படின்றதுக்கு வச்சு போட்டு அதுக்குள்ள அந்த 3 வேலை திட்டங்கள் நடக்குது ஒரு நாடு ரீதியா. அப்ப கனடான்னு சொன்னா கனடாவுக்குள்ள ஒரு 100 பேருன்னா 100 பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பயணிக்கிறது. 5 நாட்டு தலைவர்மாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நாங்கள் 5 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி வேலை திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து அர்ஜுன் ஐயா அண்ணா ரகுராமண்ணா இருக்கிறார். அதே மாதிரி சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வேற கட்டமைப்பு இருக்குது. அது பிரான்ஸ் வந்து மிக ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாம். சொந்த அண்ணா ரகுராமண்ணா இருக்கிறார். அப்ப அதுல பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஒன்று இருந்து வேலை செய்வோம். இதுல வந்து என்னன்னா சும்மா கட்சியில சேர்ந்துட்டோம் வந்து நான் உடனடியாக பங்களிப்பு இருக்கணும். தாயகத்துக்கும் புலத்துக்கும் இடையில என்ன தொடர்பாக இருக்குது, பாதிக்கப்பட்ட கிளர்ச்சி மாவட்டம்னா கிளர்ச்சி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுல நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா வெளிநாட்டில் உள்ள அந்த மக்கள் இயக்க முன்னணி இந்த கட்டமைப்பில் என்ன உதவி செய்யலாம், என்ன பிரச்சனை தீர்த்து செய்யலாம், எவ்வளவு தேவைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பங்களிப்பு செய்யறதுக்கு. அதே இடத்துல நீங்கள் கூட அங்க சென்று நாட்டுக்கு சென்று கூட நீங்க பங்காற்றலாம். எம்பியாவோ அல்லது மாநகர இதாக கூட நீங்கள் போட்டியிடலாம். உங்களுக்கு உரிமை இருக்கு. அப்ப இதுல வந்து ஐயா இந்த ஜாப்ல வந்து தெளிவா சொல்லிக்கிறார். என்ன அப்படி என்றால் வெளிநாட்டுல உள்ளாக்களுடைய பேர் அதில் கொடுக்கலாம். இந்த மெம்பர்ஷிப் உறுப்பினர் யாருன்னு சொல்லி அப்ப ஒரு கவலையும் இல்லை. வேற எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி இல்லை. ஆனா ஐயா கட்சியில மட்டும் வித்தியாசம் ஐயா யோசிச்சுக்கிற இதை மட்டும் உள்வாங்கி கொள்ளும்.
அவ்வளவுதான். தயவு செய்து அனைத்து பிரான்ஸ்ல உள்ள மக்கள் எல்லாம் தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு போவாங்க. பிரான்ஸ்ல அர்ஜுன ராமன் அண்ணா ரகுராமண்ணா இருக்கிறார், அவன் மச்சனாக்கள் இருக்கணும், அதில் வேற ஆக்களை செல்வண்ணா இப்படி கணவர் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யும். அதே மாதிரி லண்டன்ல நாங்கள் கணேஷ் ஐயா, நான் எஸ்பி மூந்தண்ணா இப்படி ஒரு 30 பேர் கிட்ட இங்கே இருக்கிறோம். லண்டன்ல ஒரு பெரிய டீம். அவ பிரான்ஸ்ல இருக்க ரகுராமன் இருக்கிற அது பெரிய டீம். அவரு கனடாவில் இப்ப அருண் இருக்கிறார், ஆறு இருக்கிறார், அர்ஜுன ராமன் படிச்சவா அவர் நம்பிக்கை உரியார்கள். அப்ப அதுக்குனால போவோம். அவைகளை ஒற்றுமையாச்சு தயவு செய்து நீங்க வந்து சேர்றதுல மட்டும் அந்த கட்சி முடியும் மட்டும் ஒற்றுமையா செய்யலாம். ஒரே ஒரு ஆளா குறை சொல்லக்கூடாது. இப்ப இந்த அவர் இப்படி செய்யறாரு, இவர் இப்படி செய்யறாரு, அப்படி செய்யறாரு தயவு செய்து வந்துடாதீங்க. ஏன்னா பிரச்சனை கட்சி உடையக்கூடாது, உடைக்கிறதுக்கு வரக்கூடாது. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பியா ஒன்றா வேலை செய்வோம், புறாம இருக்கக்கூடாது, மண்ணைய மக்களை நேசிச்சு வேலை செய்வோம். இப்ப கட்சிக்கு வரைக சில இதுல என்ன செய்யணும்னா அவர் எங்களை அப்படி மதிக்கிறாரு எல்லாம் அப்படி தயவு செய்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதான் ஐயா அந்த ஜாப்ல சொல்லிக்கிறாரு. அது மிக முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவமதித்தல் அல்லது வேற பிரச்சனை இல்லைன்னு சொன்னா உடனடியாக நீக்கப்படுவார். இதுதானே. அப்ப இதுல வந்து வடிவா சொல்லிட்டு அப்ப நாங்கள் என்னன்னா இது குடும்ப அரசியல் இல்லை. ஏன்னா அர்ஜுனா அண்ணா சொல்றோம்னா குடும்ப அரசியல் செய்யல வந்து அவர் பிரான்ஸ்ல இருக்கிறபடியா அவர் மக்களில் ஒருவராக அதுல இருக்கிறார். அவ்வளவுதான். அதுதான் சொல்றோம் வந்து ஏற்கனவே சொல்லிப்பட்ட குடும்ப அரசியல் வேணாம் வந்து. அதனால வந்து அர்ஜுனா ரகுராமனையே நாங்கள் விட்டுட்டு வெளியில போயிடலாம். அது குடும்ப அரசியல அவர் மக்கள் பிரதி கண்டிப்பா வரணும். இல்லைன்னா வேற பிரச்சனையை நாங்கள் சந்திக்கும். அதெல்லாம் சொல்றோம் வந்து ரகுராமணி நாங்கள் பிரான்ஸ்ல கழிச்சு விட்டுட்டு நாங்க போயிடல. அது சொல்றது அந்த நியாயத்தன்மை சரி. ஆனா அவரை நாங்க வெளியில விடையில விட்ட உடனே ஒவ்வொரு சிக்கல் எங்களுக்கு கொண்டு வரும். விளங்குதானே. இது மக்கள் பணி. அப்ப அண்ணன் வந்திருக்கிறார், அண்ணன் மகள் போராடிக்கிறார், அண்ணன் மகன் சாசன் போராடிக்கிறார், பாலச்சந்திரன் இருந்திருக்குது. அப்ப எல்லாம் ஒன்றா இருப்போம். அப்ப ஒன்றா இருந்து ஒரு ஆலோசனை எடுத்து எல்லாம் செய்வோம். ஏன்னா ரகுராமனுக்கு நல்ல ஆளுமை இருக்கு. ஸோ அப்போ அதில் வந்து அதுதான் சொல்கிறோம். நல்ல ஆளுமையில் வாங்கி கணேஷ் ஐயா இருக்கார், அண்ணன் பாலசிங்கனை பக்கத்துல இருந்து இருந்தவர், வேலை செஞ்சவர், மூந்தண்ணன் இருக்கிறார், மற்ற எஸ்பி ஆகல் இருக்கணும், அவர் கனடாவில் அருள் இருக்குது. எல்லாரும் உண்டா வருவோம். நான் அதுதான் நேற்று கதைச்சினாங்க. எல்லாரும் வாங்க, லண்டன்ல உள்ள எல்லாரும் வாங்க, எல்லாரும் உண்டா செய்வோம். போட்டி பேதம் பண்ணா உண்மையா செய்வோம்.